ஹலோ அரட்டை நண்பர்களே, வெல்கம் டு அவர் ராயல் ரம்பிள் 7 மேட்ச் ப்ரிவ்யூ. சிஎஸ்கே வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப். கிட்டத்தட்ட இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனையை பார்ப்போமா? சென்னை சூப்பர் கிங்ஸ் எழுந்து வருவாங்களா? அந்த 2 பாயிண்ட்ஸ் அவங்க போர்ட்ல ஆட் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல அப்போ வருவாங்களா அப்படின்றது தான் இந்த மேட்ச்ல ப்ரிவியூவா பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம கூட இன்னைக்கு வந்து எம்ஐ ஃபேன் பிளே பாய் அனலிஸ்டா வந்திருக்காரு. என்ன ப்ளே பாய், இன்னைக்கு மேட்ச் ப்ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹலோ காய்ஸ், போலோஜி சொல்லுங்கோ. என்ன பண்றீங்கோ? அதெல்லாம் ஓகே சொல்லுங்கோ கோ. ஜி. என்ன என்ன மொழி பேசுற நீ? நீங்க கண்டென்ட்டுக்குள்ள போங்க ஜி, நான் சொல்றேன். என்னவோ பண்றா இன்னைக்கு. சரி, ஓகே. இந்த போன மேட்சே நம்ம பார்த்தோம். சிஎஸ்கே வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. செம்மடி வாங்கினாங்க. ஜடேஜாலாம் ஷூட் பண்ணிட்டு போனாரு டீமையே. சோ நான் வந்து இந்த மேட்ச் எப்படி போகும்னு எனக்கு தெரியல. பட் ஐ பிலீவ் இந்த வாட்டி சிஎஸ்கே ஒரு படி மேல போய் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் சிஎஸ்கே 11 எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லி ஆரம்பிச்சிடுறேன்டா. எப்படின்னா ஆஸ் யூஸ்வல் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்டரை மாத்த போறது இல்ல. ஒரு மேட்ச் தோத்ததுக்காக எல்லாம் மாத்தணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. ருத்ராஜ், சாம்சன், மாத்ரே, மேத்யூ ஷாட்டையும் ட்ரை பண்ண தான் போறாங்க. சிவம் டுபே, கார்த்திக் சர்மா, நூர் அகமது, கலீல் அகமது, ஓவர்டன்னு, என்ரி, கம்போஜ், இப்படிதான் அவங்க ஸ்குவாட் இப்பவும் இருக்க போகுது. இம்பாக்ட் பிளேயர்ல வேணா ஒரு 3-4 பேர் வச்சுப்பாங்க. சஃப்ராஸ் கான், பிரசாந்த் வீர், உர்வில் பட்டேல்னு. பட் நான் போன மேட்ச் சொன்ன மாதிரி தான், உர்வில் பட்டேல் இறக்கி விடுங்க, கண்டிப்பா இம்பாக்ட் கொஞ்சமாவது கிரியேட் பண்ணுவா போல. சஃப்ராஸ் கான் ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அவர் இறக்கி விட்டாங்கன்னா, நெட் பிராக்டிஸ்ல வந்து அவர் ஒரு வாட்டி கூட அவுட் ஆகலையா. அத ஒரு ரீசனா சொல்லி இறக்கி விட்டுருக்காங்க. ஆனா சப்ராஸ் கான் ஸ்மார்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ரஞ்சி டிராஃபில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. பட் அந்த ஐபிஎல் ரேஞ்சுக்கு அவர் வர மாட்டாருன்னு என் மனசுக்கு படுது. அதனால தான் நான் போன மேட்சே சொல்லியிருந்தேன், சப்ராஸ் கான் வேணா உருவில் பட்டேல் விளையாடுங்கன்னு. பட் நீங்க திருப்பி சப்ராஸ் கான் தான் ஆடுவீங்கன்னு எனக்கு தோணுது. சோ இதுதான் என்னோட சிஎஸ்கே ஸ்குவாட். வீக்னஸ் இருக்கு, பேசுவோம். நீ பஞ்சாபை பத்தி பேசுடா. ஏய் பலே பலே, ஏய் பலே பலே, ஏய் பலே பலே, ஏய் பலே பலே, ஏய் பலே 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 பலே. கிங் பஞ்சாப், பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ்னு சொல்றது விட எனக்கு வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப்னு சொல்றது தான்டா பிடிச்சிருக்கு. ஓகேவா, நான் சொல்றேன் அந்த இதை ம். பத்தி. எப்படின்னு என்னோட இது வந்து எப்படின்னு சொல்றேன்னா, பிபிகேஸை பொறுத்த வரைக்கும் வியன் சாரியா இம்பாக்ட் பிளேயர்ரா. போன உள்ள அதே சேம் 11 தான். தர்சிம்ரனு, கூப்பர் கான்லி, ஸ்ரேயஸ், வதேரா, சஷாங்க், ஸ்டோயினிஸ், ஜான்சனு, பேட்லெட்டு, வைஷாக்கு, சஹல், அர்ஷதீப். இதான் என்னோட இது 11 பிளஸ் இம்பாக்ட் பிளேயரோட செட். ஓகே ஓகே ஓகே, ஐ அக்ரி. நல்ல ஆக்சுவலி இதே 11 தான் அவங்க விளையாடி ஆகணும், ஏன்னா வின் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு சேம் டவுட்ரா. 11. சரியா, கூப்பர் கான்லி விளையாடி தான் ஆகணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஆனா டு யூ பிலீவ் கூப்பர் கான்லி வில் பெர்ஃபார்ம் அகைன் அண்ட் அகைன்? ஏன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்றேன், நான் கூப்பர் கான்லி எப்படி பாக்குறேன்னா, ஒரு ஒன் மேட்ச் ஒண்டரா தான் பாக்குறேன். ஓகேவா? ஒரு ஒன் மேட்ச் ஒண்டரா ஏன் பாக்குறேன்னா, நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நிறைய நல்ல ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஐபிஎல்ன்ற பிக் ஸ்டேஜ்ல வரும்போது பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. சோ எனக்கு என்னவோ அந்த பையன்குள்ள டேலண்ட்லாம் இருக்கு, ரா டேலண்ட், ஸ்பெஷல் டேலண்ட், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் வென் இட் கம்ஸ் டு ஐபிஎல், அந்த ஒரு மேட்ச் பண்ண மாதிரி எல்லா மேட்சும் ரெப்ளிகேட் பண்ணுவானா அப்படின்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அண்ட் தென் எனக்கு வந்து அந்த மேட்சை பார்க்கும்போது என்னடா என்னடா சரி, என்ன என்ன என்னாஜி இப்படி சொல்றே? கூப்பர் கான்லிய பார்த்து இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் பாத்தியாஜி? அந்த இதுல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மேட்ச்ல அவனே வந்து ஃபுல்லா வின் பண்ணி கொடுத்துருப்பான்டா. புரியுதா? நீ கூப்பர் கான்லிய பத்தி இப்படி சொல்ற. ஆனா அவன் ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா ரீசெண்டா நடந்த ஒரு மேட்ச்ல அவன் நல்லாவே நம்மளுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கான். ஓகேவா? நீ அந்த மேட்ச் எல்லாம் நான் பாத்தியா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தேன், நான் எல்லா மேட்சும் பாக்குறேன், நான் இல்லைன்னு சொல்ல. அவனுக்குள்ள டேலண்ட் இருக்கு. இப்போ நான் அதான் சொல்றேன், அவன் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல பர்ஃபார்ம் பண்ணுவான். பட் இந்தியால பண்ணுவானா? ஏன்னா இந்தியால பண்றது ரொம்ப கஷ்டம். அதுதான் எனக்கு இருக்க ஒரே கொஸ்டின். எனக்கு அந்த பையனை பார்க்கும்போது ஒரு டைலாக் எப்பவுமே ஞாபகம் வரும்டா. இந்த படிக்காதவன் படத்துல பாத்திருக்கியா? அதுல ஒண்ணு கேட்பான், என்ன ஸ்கூல் பையனை கூட்டு வந்து மிரட்டுறியா அப்படின்னு கேட்பான். அந்த டைலாக் தான் ஞாபகம் வரும் எனக்கு. இன்னும் அவன் ஒரு தமா துண்டு பையன் மாதிரி தான் அந்த டீம்ல பார்க்கும்போது ஃபீல் ஆகான். டிஸ்கிரிமினேட் பண்ணல, பட் எனக்கு அந்த தமா துண்டு பையன் மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குறான். நீ என்ன சொல்ற? நீ சொல்ற தம்மா தூண்டு பையங்கிறது கரெக்ட் தான். ஜான்சன் ம். முன்னாடி பார்க்கும்போது எனக்கும் அவன் அப்படிதான் தெரிஞ்சான். தம்மா தூண்டு பையன் மாதிரி தான் இருந்தான். அவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது நான் வட சென்னையில சொல்லுவாங்க தெரியுமா, தம்மா தூண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்தினது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இது. அந்த டைலாக் நீ சொன்ன அதே தம்மா துண்டு பையனா அதுக்கும் நீ பொருந்தும் பாத்துக்கோ அதை நீ. ஓகேவா? ஸோ அதனால கூப்பர் கோன்லியோட இன்னிங்ஸ் அவன் தான் அந்த மேட்சை நிறுத்தினான்டா. அவனோட அந்த கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் தான்
அதுவும் என் தலைவி பிரீத்தி சிந்தா கிட்ட எல்லாம் போயிட்டு அவார்டு வாங்கலாம், மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு. வேற மாதிரி இருந்தது இதெல்லாம் பார்க்க. எனக்கு ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா நான் கொடுத்த தனுஷ் டைலாக் நீ ஒண்ணு கொடுத்த பத்தியா டைமிங்ல? டாப் நாச்டா, ஓகே. டாப் நாச். என் தலைவன் பயமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரானா, தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா தெரியல, பட் நல்லா பண்றான். எனக்கு இன்னும் நாளைக்கு மேட்ச்லாம் அவனை செஞ்சு விட்டுருவாங்கன்னு தோணுது. லெட்ஸ் see what happens. சரி, நான் வந்து சிஎஸ்கே பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்ன பஞ்சாப்ல பேட்டிங் லைன் அப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா லாஸ்ட் மேட்சே நீ பாத்தீங்கன்னா ஒரு 113 for 2ல இருந்து 118 for 4 ஆனாங்க. அங்க இருந்தா நீங்க சொல்ற அந்த தமாத்துன் டேங்கர் வந்து மேட்ச் எடுத்து போய் வின் பண்ணி கொடுத்தது. ஓகேவா? சோ ஆமா. when it comes to batting, ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதேரா, ஸ்பயனிஸ், இவங்களோட பேட்டிங்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இல்லடா, நீ சொன்னதை நான் ஓரளவு நான் கொஞ்சம் அக்ரி பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்லாதான் ஸ்டார்ட் பண்ணான். ஒரு 2 6ங்கிறத டக்கு டக்குன்னு ஒரு 2 6, ஒரு புல் ஷாட், ஒரு இந்த ஷாட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ல ஒரு 6ங்கிற மாதிரி தான் அடிச்சான். பட் அதை அவன் ஒழுங்கா அதை கன்வெர்ட் பண்ணல. நேகல் ம். வதேராவும் அதே தான். ஷார்ட் இதுல டக்குன்னு அவுட் ஆயிட்டான். ஸ்டாயினஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இவங்க டக்கு டக்குன்னு அவுட் ஆனதால கூப்பர் கான்லியோட இன்னிங்ஸ் வந்து ஃபுல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகே, இவன் வந்து 70 ரன்ஸ் அடிக்கிறது. அதே மாதிரி பார்ட்லெட்டையும் மறந்துடக்கூடாது. லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு 6 அடிச்சு கோன்லியோட ப்ரெஷரையும் இது பண்ணிட்டான். அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஜான்சன் ஒரு 6 அடிக்கிறான். ஸோ அவங்க இதுல அந்த டெய்லண்டர்ஸ் வரைக்குமே அந்த ஒரு பேட்டிங்கோட டெப்த் இருக்கு. கம்பேர் டு சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு பிபிகேஎஸ் நல்ல பேட்டிங் லைனப்பே இருக்கு. தெரியல, இதுல எனக்கு உடன்பாடு இல்ல. சிஎஸ்கே ஒரு படி ஹையர் தான் பேட்டிங்னு சொல்லும் போது. பட் போலிங், போலிங்னு வந்தா ஐ பிலீவ் நான் ஒத்துக்கிறேன், பஞ்சாப் ஒரு படி அகேடு தான். அதுவும் எங்க சைட்ல வந்து நான் ஆக்சுவலி போன மேட்சும் இந்த மேட்சும் நான் கம்பேர் பண்றேன். அதாவது பிபிகேஎஸ் ஆண்ட மேட்சும் இந்த மேட்சும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிபிகேஎஸ் எங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்த அப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பிரசித் கிருஷ்ணா 140+ போலிங் போடக்கூடியவர். பட் அந்த மாதிரி சிஎஸ்கேல ஒருத்தனும் கிடையாது. 120 தான் இல்ல, அதிகபட்ச ஸ்பீடுன்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. கலீல் அஹ்மத் தான் அங்கங்க மூவ் பண்ணுவாரு. சோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது பஞ்சாப் ஒரு படி அகேடா இருக்கு. ஒத்துக்கிறேன், பஞ்சாப்ல எனக்கும் ரொம்ப பெருசாலாம் வீக்னஸ் தெரியல. ஃபார்ம் மட்டும் தான் இப்போ மேபி அவங்களுக்கு ஒரு கன்சர்னா இருக்கலாம். ஆனா அஷ்தீப் சிங்க வேணா ஒரு கன்சர்னா சொல்லலாம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் போட்டால் தான் என்ன அப்படின்னு வந்து எதிரில இருக்க பேட்ஸ்மேன் எல்லாம் வந்து அஷ்தீப் சிங்கை பார்த்து பாடுற மாதிரி ஒரு ஓவருக்கு 11 பால் 12 பால் அப்படின்னு போறாரு. நல்ல போலர் தான். பட் இவர் இதை அடிக்கடி பண்றாரு. ஒரு ஓவருக்கு 12 பால் 11 பால்னு ஏற்கனவே ஒரு ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல எதுவே பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கும் பண்ணிருக்காரு. அது மட்டும் தான் இருக்க ஒரே கன்சர்ன் அவங்க சைட்ல. பட் பாப்பா என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு மேட்ச், நாளைக்கு மேட்ச் நடந்தா நம்மளுக்கு தெரியும். சோ ஓகேடா. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, வின் பெர்சன்டேஜ் என்ன? யாரு வின் பண்ணுவா நீ நினைக்கிற? வின் பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப், பஞ்சாப், தடா பஞ்சாப் 80. ஓ, நீ சொல்லும் போது எனக்கு அந்த நம்புது சார், வெறியாகுது சார், வெறியா அது மாதிரி இருக்குடா. என்ன திடீர்னு ஹிந்தில பேசுற, திடீர்னு டான்ஸ் ஆடுற, என்னடா பிரச்சனை உனக்கு இன்னைக்கு? இல்லடா, இன்னைக்கு நான் பஞ்சாப்காக பேசணும்னா போலோஜி அப்படிதானே நான் பேச முடியும். வேற எப்படிடா பேசுறது? ஏற்கனவே ஒருத்தரும் பார்க்க மாட்டான். இந்த மாதிரிலாம் பண்ணா எவனும் பார்க்க மாட்டான்டா. ஏன்டா படுத்துற? சரி ஓகே, நம்ம அது மனசுக்குள்ள நம்ம வெளியே. பண்ணடா, நம்ம ஃபன் கண்டென்ட் அப்படிதான் நம்ம பண்ணணும். ஐயோ அப்படி சொல்லாத. ஐயோ, கமலஹாசன் மாதிரி பேசுறடா. வேணாம்டா, நிறுத்துடா. சரி ஓகே, நான் வந்து எனக்கு தெரியலடா. எனக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வின் பர்சன்டேஜ் கொடுக்கறதுன்னு தெரியல. சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டு. பட் இவ்வளவு நேரம் நான் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணாலும் லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன். எனக்கும் பஞ்சாப் தான் ஜெயிக்கும்னு தோணுது. பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் 80-20 நீ சொன்ன மாதிரி அதே மாதிரி தான். 80-20 இல்ல, ஒரு 70-30 வேணா சொல்வேன். பஞ்சாப் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் see, anything can happen in any matches. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இந்த ப்ரிவியூ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உனக்கு ஏதாவது சொல்லணுமா? அப்படி இல்லைன்னா இந்த இதை முடிச்சு எனக்கு விட்டுரு. என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். சொல்லு. இன்னைக்கு வேணா பாரு, 2 சிங்கம் ஒரு சிங்கத்தை ஓட விட போகுது. ஓ ஓ ஓ, லோகோ வச்சு பேசுறியா நீ? அடடடடடடா. லோகோ லோகோ 2 சிங்கம் ஒரு சிங்கத்தை ஓட விட அப்பா, போகுது பாரு. எப்பா சுத்தி போட்டுக்கோடா, நட்டலாம் உடையுது எனக்கு. தேங்க்யூ. இப்படிலாம் யோசிக்கிறான் நம்ம பையன். சரி ஓகே, இதை தவிர்த்து என்ன சொல்லணும்னா க்ளோஸ் பண்றேன். ஓகே கைஸ், இந்த ரிவ்யூ நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இத பத்தி ஏதாச்சும் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான அழுத்தி ஒரு சப்ஸ்கிரைப பண்ணிட்டு போங்க. ஓகே, அதே பாய். மாதிரி சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் நாங்க லைவ் பண்ண போறோம். அதையும் வந்து கண்டிப்பா மறக்காம பாருங்க. பை பை.